கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து இன்று ஜெபிக்க போகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருப்பது நம்முடைய எல்லா வேலைகளையும் தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு முன்பாக, எல்லா சூது வல்லமைகள் நமக்கு எதிராய் சுற்றப்பட்ட சாத்தானின் சதி சற்பனைகள், மனிதர்களால் நமக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா விதமான தந்திரமான காரியங்கள், இந்த அதிகாலை வேளையிலே இது விடிந்து விட்டதே, இந்த இரவு விடிந்து விட்டது, என் வாழ்க்கை இன்னும் விடியவே இல்லை. எத்தனையோ இரவுகள் விடிந்தது, ஆனால் என் வாழ்க்கை இன்னும் விடியவே இல்லை. ஆனால் நான் எப்படி இந்த நாளை சந்திக்க போகிறேன்? இந்த நாளிலே எனக்கு எதிரெதிராய் வருகிறவர்கள், எனக்கு விரோதமாய் வருகிறவர்கள், என்னை கேள்வி கேட்க வருகிறவர்கள், இவர்களிடம் என்ன சொல்ல போகிறேன்? இந்த இரவு ஏன் விடிந்தது? என் வாழ்க்கை விடியவில்லை, இரவு ஏன் விடிய வேண்டும் என்று நினைக்கிற அநேகர் இருக்கலாம். ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று உன்னை கர்த்தரே அழைத்திருக்கிறார் இந்த பரிசுத்த பர்வதத்திற்கு என்பதை மறந்து விடாதே. நீ ஏதோ தற்செயலாய் வந்தவள் அல்ல. நீ ஏதோ இந்த காரியம் உனக்கு தற்செயலாய் யாரோ அனுப்பி வந்ததல்ல. என் அன்பின் ஆவியானவர், வல்லமையின் மகிமையின் ஆவியானவர், தேற்றரவாளனும், இந்த உலகத்தில் ஒரே உதவியாளரும் துணையாளரும் தேற்றரவாளரும், நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவருமாகிய அன்பின் ஆவியானவர் உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவரே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நான் தப்பிக்கவே முடியாத சூழ்நிலையிலே சிறைப்பட்டு போயிருக்கிறேன். என் சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் எல்லாம் நான் கடக்கவே முடியாததாக இருக்கிறது. என் பிள்ளைகள், என் குடும்பத்திற்கு விரோதமான அரண்கள் போன்ற காரியங்கள், எரிகோ மதில்களை போன்ற பலமான அரண்களை என் பிள்ளைகளுக்கு விரோதமாக கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு. இன்னும் வயதாகிக் கொண்டே போகிறது, திருமணமாகவில்லை. எல்லாம் இருக்கிறது, திருமணங்கள் தடைபட்டு போகிறது. படித்த நல்ல வேலையில் இருக்கிற பிள்ளை ஏன் எதற்கென்றே தெரியவில்லை, திருமணமாகவில்லை, தடைபட்டு போகிறது. எல்லாம் சரியாக இருக்கிறது, குழந்தை பேரு இல்லை. பிள்ளை பேரு கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் கொடுக்கும் பரிசு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஏன் என் மகளுக்கு, என் மகனுக்கு மாத்திரம் குழந்தை இல்லை? என்ன தவறு செய்தோம் என்று நீங்கள் ஒருவேளை இந்த அரண்களை குறித்து, உங்களுக்கு விரோதமாய் உங்கள் சிறையிருப்பின் அரண்களை குறித்து, என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வேலை இருந்தாலும் நல்ல சம்பளம் இல்லை, உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியவில்லை, செல்ல வேண்டிய நாடுகளுக்கு செல்ல முடியவில்லை, விசா கிடைக்கவில்லை, அங்கே போனாலும் நல்ல சம்பளம் இல்லை, நிம்மதி இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று சிறைப்பட்டு போய் கிடக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்க போகிறது. உன் பிள்ளைகளின் குடும்பத்திற்கு விரோதமாக அரண்கள் எல்லாம் விரோதமாய் எழுப்பப்பட்ட அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம் அரண்களை நிர்மூலமாக்குகிற ஜெபம் என்பதை மறந்து விடாதே. இந்த ஜெபம் உங்கள் சிறையிருப்பின் அஸ்திபாரங்களை குலுங்க செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கற்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆயுதங்களை காட்டிலும் மகா வலிமையான ஆயுதம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலக போரை போன்ற போர் முரசு எங்கும் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் எங்கும் போர் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் பயன்படுத்துகிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும், அவர்கள் பயன்படுத்துகிற எல்லா அணு ஆயுதங்களை காட்டிலும் கூட ஒரு மகிமையான வல்லமையான டைனமிக் ஆயுதம் ஒன்று இருக்கிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம் என்பதை மறந்து விடாதே. அது அசைக்க முடியாத அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கும். மலைகளை எல்லாம் மிதித்து நொறுக்கக்கூடிய வல்லமை உள்ளது. தேவ
தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் என்பதை மறந்து விடாதே. சிறைப்பட்டு போன என் அன்பு சகோதரியே, சீயோன் குமாரத்தியே, கேள் கேள், எழும்பு எழும்பு என் சகோதரியே. சிறைப்பட்டு போன உன் பிள்ளைகள், ஐயா தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிற என் மகன், நான் நினைத்து பார்க்காத வழியில் சென்று கொண்டிருக்கிற என் மகள், என் மகன், இவர்களை எப்படி மீட்டெடுக்க போகிறேன்? எப்படி இவர்கள் திரும்பி வருவார்கள்? என் கணவன் இப்படியாய் சிறைப்பட்டு போனாரே, என்னோடு வாழ வேண்டிய மனைவி இப்படியாய் தூரமாய் போய்விட்டாளே, எப்படி இவர்கள் திரும்பி வரப்போகிறார்கள்? ஐயா, இதற்காக நான் என்ன செய்யட்டும்? இதற்காக நான் எப்படி எப்படி ஜெபிப்பது? எப்படி தேவ சமூகத்தில் நிற்பது? எப்படி சிறைப்பட்டு போன என் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை, ஐயா வார்த்தையே ஆண்டவர், மறந்து விடாதிருங்கள். இவர் வார்த்தையாகிய கடவுள், அவரே உங்களை அழைக்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இந்த விசுவாசத்தின் சத்தியத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, இந்த சத்தியமாகிய தெய்வம், ஐயா இந்த வார்த்தையாகிய கடவுள் உங்களை, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பி உங்களை அழிவில் இருந்து காப்பாற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், ஆதலினால் தைரியமாயிருங்கள். சிறைப்பட்டு போன உங்கள் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். ஐயா, சிறைப்பட்டு போன, எங்கோ தவறிவிட்ட உங்கள் மகள் எங்கோ பிடிபட்டு இருக்கிற, ஐயா எங்கோ தொலைந்து போன அல்லது யாரோ பிடித்துக் கொண்டு போன இந்த சத்துருவின் சிறையிருப்பின் கையில் இருந்து உங்கள் பிள்ளைகளை விடுவிக்கிற ஒரு ஆத்மீக சக்தி, வல்லமையின் பலம் உங்களிடம் இருக்கிறது, உங்கள் நாவில் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஐயா, நீங்கள் நினைத்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், நீங்கள் சொல்லுவது நடக்கும். வாயினால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சொன்னால் ஆசீர்வாதம், சாபத்தை சொன்னால் சாபம், மரணத்தை சொன்னால் மரணம், ஜீவனை சொன்னால் ஜீவன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா நீங்கள் அந்த தெய்வத்தின் மாதிரியாய் படைக்கப்பட்டவர்கள். ஐயா, இந்த மகாபெரிய அற்புதமான தெய்வம் அவரை போன்று உங்களை படைத்திருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமையின் ஆவியை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் கொண்டிருக்கிற பலம் தேவ பலம், நாம் கொண்டிருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி. ஐயா, நாம் கொண்டிருக்கிற வல்லமை தேவனுடைய வல்லமை. நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் மகிமையான கிரீடமாய், அலங்காரமான ஜீவ கிரீடமாய் இருக்கிறோம். நம் வாயினால் சொல்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஐயா, நீங்கள் வாயினால் சொல்லுகிற காரியங்கள் நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 52 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, என் அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, நீ எப்படி 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 என்று கேட்டுக்கொண்டிருந்தாயே, கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, சீயோன் குமாரத்தியே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை, உனக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற, உனக்கென்று கர்த்தர் வாக்களித்த வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஐயா, உடுக்கிறதுக்கு துணியே இல்லை, அப்படிப்பட்ட துணின்னு சொல்றீங்களா? ஐயா, நான் மிகவும் ஏழை என்பது தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீரே என்று சொல்கிறீர்களா? ஐயா, நான் எத்தனையாய் பாடுபட்டவள், நான் ஒரு கைம்பெண்ணை போல, இளம் பிராயத்தில் கணவனை இழந்தவளை போல காட்சியளிக்கிறேனே, இது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். அது அல்ல சகோதரியே, அது அல்ல சகோதரியே. கர்த்தரோ மனிதன் முகத்தை, ஆடை, அலங்காரத்தை பார்க்கிறான், ஆனால் என் நேசரோ உன் இருதயத்தை பார்க்கிறார். ஐயா, மனிதனுடைய முகத்தையும் அவனுடைய தோரணையையும் பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிறார். ஐயா, அவர் தந்திருக்கிற ரட்சிப்பு, அவர் தந்திருக்கிற பரிசுத்த அலங்காரங்கள், அபிஷேகம், தேவ கிருபையை தரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்படி என்னையா நடக்கும்? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும், இந்த பொல்லாத சத்ருவும் அவனுடைய ஆட்களும் அவனுடைய ஏஜென்ட்களும் உன்னிடத்தில், உன் பிள்ளைகளிடத்தில், உன் குடும்பத்தை நோக்கி இனி வருவதில்லை. எழும்பு எழும்பு சீயோனே, சீயோன் குமாரத்தியே, நீதான் எழும்பணும். ஐயா, யார் என்னை தூக்கி விடுவார்கள்? யார் எனக்கு ஆதரவு கொடுப்பார்கள்? யார் என்னை கரம் பிடித்து உயர்த்துவார்கள்? நோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே. ஐயா, தூசியை உதறிவிட்டு எழும்பு. எருசலேமே, சீயோன் குமாரத்தியே, வீற்றிரு, உன் ஸ்தானத்துல இருமா. அம்மா, உனக்கு அது இல்லை, இது இல்லை. ஐயா, எனக்கு எந்த உதவியும் இல்லை, யார் சகாயமும் இல்லை. ஐயா, எனக்கு நான் படிக்கவில்லை, எனக்கு அத்தனை அறிவு இல்லை. நோ, அதையெல்லாம் திங்க் பண்ணாத. யூ ஆர்
எருசலேம், நீதான் எருசலேம், கர்த்தருடைய எருசலேமாய் இருக்கிறாய். தூசியை உதறிவிட்டு இது போன்ற கவலைகள், கஷ்டங்கள், நெகட்டிவ் கன்ஃபெஷன்கள், இது போன்ற நெகட்டிவா திங்க் பண்ற எல்லா கீழ்த்தரமான எண்ணங்களையும் விட்டு விட்டு எழுந்திரு. எருசலேமே வீட்டிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இதுவரைய கட்டுகளை யார் அவிழ்ப்பார்கள்? யார் எனக்கு கட்டவிழ்ப்பார்கள்? எங்கே போய் நான் கட்டவிழ்க்க முடியும் என்று தவித்துக் கொண்டிருந்தாயே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆஹா, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஐயா கடன்பட்டோம், கஷ்டப்பட்டோம், ஐயா அகப்பட்டுக் கொண்டோம், பல்வேறு காரியங்களிலே சிறைப்பட்டு போனோம் என்று சொல்லுகிறீர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 52:3 விலையின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் உன் மீட்பர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. சிறுமைப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, கலங்காதிரு, கலங்காதிரு. உன் சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் இதோ இப்பொழுதே குலுங்குகிறது. ஐயா, சிறையிருப்பின் சங்கிலிகள் உடைகிறது, கம்பிகள் வளைகிறது, இருப்பு கதவுகள் திறக்கிறது. நீயும் உன் பிள்ளைகளுமாக உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா இருப்பு அரண்களும், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திரம், பில்லிசூனிய மாந்திரீக கட்டுகளில் இருந்தும் நீங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறது. இப்பொழுதே நிர்மூலமாகிறது. நாம் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கைவிடவே மாட்டார். அவர் இன்று சொன்ன நல்ல வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். இந்த அருமையான வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ண, ஐயா இந்த ஃபைலை நீங்க கேட்டு ஜெபிக்கிறது போல அநேகருக்கு ஷேர் பண்ண, அநேகருக்கு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக் மூலமாகவும் அனுப்ப தவறிவிடாதிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளோடு, அவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, கையின் பிரயாசங்கள், ஊழியங்களுக்காக எங்கள் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா நீங்க சொன்னது போல, ஐயா ஏசாயா 54:10-11 சொன்னது போல, சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று அழைக்கிற உம்முடைய சத்தத்தை கேட்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் அழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருகுகிற என் சகோதர சகோதரிகள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் மனதுருகுகிற கர்த்தர். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும், அவருடைய பிள்ளைகளுக்காகவும், குடும்பங்களுக்காகவும், அவர் இருக்கிற நிலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், சிறையிருப்புகளுக்காக, பல்வேறு இழப்புகளுக்காக, ஐயா இவர்கள் படுகிற அவமானங்களுக்காக நீர் மனதுருகுகிற தெய்வமாய் இருக்கிறபடியினால் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சற்பனைகளும் இன்றே மாறி போகும்படியாய், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்காதபடி, நல்ல வேலைகள் கிடைத்தாலும் நல்ல வருமானம் கிடைக்காதபடி, ஐயா செல்ல வேண்டிய நாடுகளுக்கு செல்ல முடியாமல் அநியாயமாய் இருக்கிற, நியாயம் இல்லாமல் இருக்கிற தடைகள் எல்லாம், சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்குவது போல இன்றே குலுங்கி நொறுங்கி சுக்குநூறாய் போகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே சிறைச்சாலையிலே உம்மை துதித்து பாடின பொழுது, ஐயா உம்மை துதித்து சிறைச்சாலையிலே அவர்கள் கால்களும் கைகளும் தொழு மரத்தில் அகப்பட்டு கொண்டிருந்த சமயத்திலே உம்மை துதித்து பாடினார்களே ஐயா, அந்த பாடலை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது பாடும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய் தேவ சமூகத்தில் அதிகாலையில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் தொழு மரங்கள் உடைந்து சுக்குநூறாய் போகட்டும். இவர்கள் பிள்ளைகளை அகப்படுத்தி வைத்திருக்கிற விலங்குகள், தொழு மரங்கள் உடையட்டும்.
பவுலும் சீலாவும் துதித்து பாடிய பொழுது எப்படி அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து குலுங்கி விழுந்து தரைமட்டமானது போல, ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதிகளும் சூனியங்களும் எல்லா அரண்களும் சிறைகளும் இப்பொழுதே நொறுங்கட்டும், தன்னாலே விழுந்து தரைமட்டமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அது நடக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் லார்ட், இப்பொழுதே நீங்க இந்த காரியங்களை செய்து முடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரன்கள் எங்கே இருந்தாலும் சரி, எத்தனை தொலைவில் இருந்தாலும் சரி, எத்தனை சிறையிருப்பிலே திசை மாறி நின்று கொண்டிருந்தாலும் சரி, ஐயா, இந்த சிறியவர்களில் நாங்கள் ஒருவரையும் அற்பமாய் எண்ண முடியாது சுவாமி. ஐயா, சின்னம் சிறு பிள்ளைகளாய் வயது முதிர்ந்த பிறகும் திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய தூதன் கடந்து செல்லும்படியாய், எங்கோ இருக்கிற வரன்களை கொண்டு வரும்படியாய், இவர்களை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் உம்முடைய தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய், ஐயா, இவர்கள் கால்கள் கல்லிலே இடராதபடி என் தூதர்கள் உங்களை உள்ளங்கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. இந்த பிள்ளைகள் விழுந்து போகாதபடி, ஐயா, குழந்தை பாக்கியம் இல்லாமல், திருமணமாகாமல், நல்ல வேலை கிடைக்காமல், பல்வேறு உபத்திரவங்கள் கஷ்டங்களிலே அகப்பட்டு இவர்கள் இடறி விழுந்து விடாதபடி, வாழ்க்கையில் தொற்று தவறி விடாதபடி உம்முடைய தூதர்கள் இவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக. ஐயா, உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வருவதாக. கர்த்தாவே, மோசே சொன்னது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று சொன்னபடியே என் சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக என் தேவமே கர்த்தாவே நீர் எழுந்தருளும். இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் விழுந்து தரைமட்டமாகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். சிறை இருப்புகள் தகரட்டும். எல்லா இருப்பு கதவுகளும் தானாய் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் என் தெய்வமே நீர் வைத்திருக்கிற அந்தகார பொக்கிஷங்களும், ஐயா, ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களும் புறப்பட்டு வரும்படியாய், கடந்து வரும்படியாய் ஒரு தேவ மகிமை உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் தேவ மகிமையை காணும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களை நடத்துவீராக, பாதுகாப்பீராக. உங்க பொண்ணு கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஜெபம் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கும். ஜெபம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைக்கும். ஐயா, நம்முடைய கவலைகளை, கண்ணீர்களை, உபத்திரவங்களை ஒன்றையும் குறித்து நாம் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு உன்னத அனுபவம் ஜெபம். பாருங்கள், ஜெபத்தோடு நாம் தெய்வத்தோடு, நம்முடைய ஆண்டவரோடு, சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு கனெக்ட் ஆகுகிறோம், இணைகிறோம். அவரோடு நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை, ஏக்கங்களை, விருப்பங்களை, விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அவரும் நம்மோடு பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஜெபம் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும். கர்த்தர் இதிலே இடைபடுவார், அவர் அப்படியே செய்வார். இந்த அற்புதமான ஜெபம் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை கொண்டு வரும். ஐயா, உங்கள் துக்கம் துயரங்களை எல்லாம் இது சந்தோஷமாய் மாற்றும். ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. ஐயா, நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே ஜெபநிலையோடு இருந்து என்னோடு கூட இந்த ஜெபத்தை செய்யுங்கள். இது ஒரு மகா பெரிய வெற்றியை, மாற்றத்தை, சிறப்பை, உயர்வை, உன்னத நிலையை உங்களை கொண்டு சேர்க்கும். ஐயா, சங்கீதம் 90:14-15 அந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாமும் பரலோக தேவனை நோக்கி
அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழங்கால் படியிடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம். அப்பா, எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி கொடுக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கண்களெல்லாம் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் மதில்கள் எல்லாம் உம் கண்களுக்கு முன்னே இருக்கிறபடியினாலே நீர் எங்களை, அற்பமான எங்களை, ஐயா, யாரும் மதிக்காத எங்களை, யாரும் கண்டுகொள்ளாத எங்களை நீர் உம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் தேவரீ. எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துக்கத்தை கண்ட, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், ஐயா, நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட மனதோடும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், ஐயா, இந்த பிள்ளைகள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், இவர்கள் பிள்ளைகளும், ஐயா, இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், வருஷங்களுக்கும் சரியாய் இவர்களை இன்று நீர் மகிழ்ச்சியாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் நீதியுள்ள தெய்வமே, இந்த உலகத்தில் எவரும் எங்களுக்கு நீதி செய்யவில்லை. ஆனால் நீர் என் தெய்வம், எங்கள் தெய்வம் நீரே. நீரே எங்கள் நியாயாதிபதி, எங்கள் நியாய பிரமாணிகர். நீர் அப்படியே கேட்கிற, இதிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாழ்நாளெல்லாம், ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவர்களும் வாழ்நாளெல்லாம் உம்முடைய நாமத்தின்படி மகிழ்ந்து கலிகூறும்படியாய் உமது நித்திய கிருபையினால் இவர்களை திருப்தியாக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்ணீர் கவலைகளை எல்லாம் எங்கள் பிள்ளைகள் வாழ்வில், ஐயா, வெற்றியில், வேலையில், தொழில்கள் மற்றும் திருமண காரியங்களில் ஏற்பட்டிருக்கிற தடைகளை எல்லாம் மாற்றி போடும்படியாய் கர்த்தாவே, எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய் நீர் எழுந்தருளும். சங்கீதம் 130 சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்தபடியே கர்த்தாவே, ஐயா, மகா சிக்கல்கள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. எங்கள் தெய்வமே, எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிறபடியினால் நன்றி. எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஐயா, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா என் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஐயா, அப்படியாய் சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் செய்ய போகிற உதவிக்காக, நீர் செய்ய போகிற சகாயத்திற்காக, நீர் கொடுக்க போகிற விடுதலை, வெற்றி வாழ்வுக்காக இவர்கள் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாய், ஐயா, அவர்களை காட்டிலும் அதிகமாய் இவர்கள் ஆத்துமா உமக்கே காத்திருக்கிறது சுவாமி. ஆம் ஆண்டவரே, எப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடிவு வரும் என் தேவனே, எப்பொழுது என் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். ஐயா, எல்லாமே முடிந்து அழிந்து சாம்பலாய் சூனியமாய் போய்விட்ட எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரும் என்றெல்லாம் அங்கலாய்க்கிற இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கே காத்திருக்கிறார்கள் சுவாமி. உமக்கே காத்திருக்கிறார்கள். நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல கனெக்ஷன்ஸ்கள் வரட்டும், நல்ல சந்தர்ப்பங்கள் வரட்டும், உதவி செய்கிற ஜனங்கள் கடந்து வருவார்களாக. இவர்கள் பிள்ளைகளை திருமணம் செய்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஐயா, அவர்கள் இனி பிறக்க போவதில்லை. அந்த ஆண்மகன் எங்கேயோ பிறந்திருக்கிறானே, அவன் விரைவாய் கடந்து வரும்படியாய், இவர்களுடைய பிள்ளைகளுக்காய் வரங்கள் விரைவாய் விரைவாய் கடந்து வரும்படியாய், திருமண காரியங்கள் விரைவாய் நடந்தேறும்படியாய் என் தேவனே உம்முடைய கரம் அசைக்கப்படட்டும் சுவாமி. ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து
சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் தேவரீர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜாதிகளுக்கு நேராய் உம்முடைய கரம் அசைக்கப்படுவதாக ஐயா. ஜனங்களுக்கு நேராய் உம்முடைய கொடி ஏற்றப்படுவதாக, இந்த பிள்ளைகளுக்காய் ஏற்றப்படுவதாக. அவர்கள் எங்கிருந்தாலும் புறப்பட்டு வருவார்களாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை தடுத்து வைத்திருக்கிற, தடை செய்து வைத்திருக்கிற எல்லா தடை செய்கிறவனையும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தடைகளையும் தந்திரங்களையும் உடைத்து போடுகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. இவர்கள் தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும். அது எந்த பில்லி சூனியத்தினாலோ எந்த மந்திரவாதத்தினால் இருந்தாலும் சரி, அவற்றில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சம்பூரணமாய் மாறும்படியாய் உங்க கரத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை காணும்படியாய் உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படுவதாக. சிறைப்பட்டிருக்கிற இவர்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் எங்கே எங்கே எந்த சூழ்நிலையில் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிறையிருப்பில் இருந்து புறப்பட்டு வரும்படியாய் என் தேவன் ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் அசைப்பீராக. எகிப்தில் இருந்து நீர் கொண்டு வந்த ஜனத்தை உம்முடைய ஓங்கிய புயத்தாலும் பலத்த கரத்தாலும் வழிநடத்தி கொண்டு வந்த உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. சிறையிருப்புகள் மாறட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும் ஐயா. கடன்களிலே அகப்பட்டு பல்வேறு கண்ணிகளிலே அகப்பட்டு திருப்பி செலுத்த முடியாத நிலையில் வாழ்வா சாவா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக கர்த்தர் பிரத்யேகமான வழிகளை வாசல்களை திறப்பீராக. இவர்கள் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளை பூட்டி வைத்திருக்கிற கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கட்டும். இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இருப்பு தாழ்பாள்கள் நொறுக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே இந்த சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யும்படியாய் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று வாசிக்கிறோமே. என் தெய்வமே, இவர்களுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அடைபட்டு இருக்கிற சிறைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்காய் காத்திருக்கிறார்கள். உம்மையே உம்முடைய வார்த்தையே நம்பி இருக்கிறார்கள் சுவாமி. ஐயா, எங்கள் ஆறுதலின் தெய்வமே, நீர் மாத்திரமே சகல ஆறுதலின் தெய்வம். உம்மை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகள் ஐயா, விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய், மிக அதிகமாய் தாகத்தோடும் தவனத்தோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக, இறங்குவீராக சுவாமி. இரக்கம் இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இவர்களுக்கு மத்தியிலே இந்த பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவீராக. சத்துருக்களாய் நிற்கிற எல்லா கடன் தொல்லை பாரங்கள் ஐயா, பொருளாதார பண பிரச்சனைகள், இன்னும் குடும்பத்தில் உலாவுகிற பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் விரோதமாய் கர்த்தர் எழும்புவீராக. இவைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, நீதியின் தேவனே ஐயா, இந்த ஜெப வேளையில் கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் எந்தெந்த காரியங்களில் சிறுமைப்பட்டு போனார்களோ, எந்தெந்த காரியங்களில் வெட்கப்பட்டு போனார்களோ, தேவரீர் இவர்களை, என் சகோதர சகோதரிகளை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் இவர்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை மகிழ்ச்சியோடும் மகா மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் புறப்படச் செய்வீராக. மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே, மகிமைப்படுத்தும் ஐயா. உமக்காக காத்திருக்கிற ஐயா, தளர்ந்து போன முழங்கால்களோடு, தள்ளாடுகிற முழங்கால்களோடு, இருதயங்களோடு தத்தளிக்கிற இருதயங்களோடு, தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஐயா, நின்று தவிக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய ஒரு புது பலன் இறங்கி வரட்டும் சுவாமி. புதிய செய்திகள் கடந்து வரட்டும், நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சந்தர்ப்பங்கள் இவர்களுக்கு உண்டாகட்டும், நல்ல வாய்ப்புகள் உண்டாகட்டும். ஐயா, நீங்க சொன்னது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
கர்த்தருக்கு காத்திருக்கிற இந்த அருமையான தேவ பிள்ளைகளோ, இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோ புது பலன் அடைந்து, ஐயா, புது பலன், புதிய கிருபைகளை பெற்று உயரே உயரே பறக்கிற அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் அருமையான இந்த பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இவர்கள் உயர உயர பறப்பதை பார்ப்போரெல்லாம், கேட்போரெல்லாம், கேள்விப்படுவோரெல்லாம் ஆச்சரியப்படும்படியாய், ஆச்சரியப்பட்டு உம்முடைய மகிமையை, ஐயா, உம்முடைய மகிமையை புகழும்படியாய் இந்த பிள்ளைகள் தேவனுக்காக காத்திருந்தார்கள். ஐயா, எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியிலும் இந்த பிள்ளைகள் கர்த்தருக்காய் காத்திருந்தார்கள். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருந்தார்கள். பொறுமையோடு காத்திருந்த இவர்கள் இன்று உயர உயர பறக்கிறார்கள். இவர்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைகிறார்கள், மகிமைக்கு மேல் மகிமை அடைகிறார்கள் என்று இந்த உலகம் கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. இவர்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்ட எல்லா சங்கிலிகளையும், சத்துருவின் சகல வல்லமைகளையும், பிசாசின் சகல தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறோம். ஜெயம் உண்டாகட்டும், விடுதலை, சுகம் உண்டாகட்டும், பெரிய வெற்றி உண்டாகட்டும். ஐயா, உங்க கரத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாய் ஐயா, அந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்து இவர்களையும் இவருடைய குடும்பத்தை, கையின் பிரயாசங்கள், ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுவதற்கேற்ற ஜெபம். இந்த ஜெபத்தினால் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தருடைய வார்த்தை கனமுள்ளது, வல்லமை உள்ளது. அது ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய வார்த்தை அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறதல்லவா என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை, நீங்கள் கேட்கிற இந்த அற்புதமான வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி மலை போன்று நிற்கிற, கண்மலை போன்று உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்ப உபத்திரவங்கள், இன்னும் பல்வேறு பாடுகள், துக்கங்கள், அநேக வியாதிகள், ஐயா, அதனால் வந்த சஞ்சலங்கள், தவிப்புகள் போன்ற மாற்றவே முடியாத, யாரும் அசைக்கவே முடியாத, யாரும் தீர்க்கவே முடியாத கண்மலை போன்று காணப்படுகிற காரியங்களை தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தைகள் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும். உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான, அதிசயமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவில் இருந்து அவர்களை விடுவித்தார். ஐயா, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவ வசனங்களுக்கு அத்தனையாய் பெரிய வல்லமை இருக்கிறது. இது உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றக்கூடிய சக்தி, வல்லமை, அதிகாரம் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது. என் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தரே கேட்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் மறுபடியும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்று சபையை பார்த்து பவுலடியார் சொன்னது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகிவிட்டாரே ஆனால், ஐயா, இந்த மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க விரும்புகிற, ஆயத்தமாய் இருக்கிற, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிற இந்த அன்பின் அருள்நாதர் இயேசு உங்கள் இருதயத்திற்குள்ளே வாசமாய் இருப்பாரே ஆனால், பாருங்கள், உலகத்தில் வந்த எந்த மனிதனையும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இயேசு என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறிவிடும். நீங்கள் எதை இழந்தாலும் இழந்து போகலாம். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் நீங்கள் திக்கற்றவர்களாய் போக முடியாது. ஐயா, யார் உங்களை
அனாதையாக விட்டு சென்றாலும் நீங்கள் அனாதை போல் வாழ முடியாது. உங்களை யாரோ தனிமையில் விட்டு போய்விட்டார்கள், அல்லது என்னை சுற்றிலும் இருந்தவர்கள், எனக்கு ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள், என்னை அனுசரிக்க வேண்டியவர்கள், என்னை ஆற்றி தேற்றிக் கொள்ள வேண்டியவர்கள் யாருமே என்னிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் பாருங்கள், நீங்கள் தனியாக இருப்பதில்லை. இந்த தேற்றவாளனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்களோடு இருப்பார். உங்களை ஆற்றி அரவணைத்து தேற்றி சகல சத்தியத்திற்குள்ளும் சகல மேன்மைகளுக்குள்ளும் நடத்தி உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இயேசு. இந்த இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். மார்த்தாளை போன்று அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதரிகளில் அநேகர் நாம் மார்த்தாளை போன்று அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறோம், கவலைப்படுகிறோம், கலங்கி கண்ணீர் வடிக்கிறோம். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அன்று அந்த மரியாள் அவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருந்தாள். ஐயா, எதை பற்றியும் கவலைப்படவில்லை, அன்றாட நடவடிக்கைகளை பற்றி கவலைப்படவில்லை. இன்று என்ன நடக்குமோ, நாளை என்ன நடக்குமோ, அல்லது இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த மகள், அந்த அன்பிற்குரியவள், அந்த பாசத்திற்குரியவள் பாருங்க, அப்படியே சென்று போதகர் வந்திருக்கிறார் என்று அறிந்ததும், அந்த நல்ல கர்த்தர் வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் அவருடைய பாதப்படியே பிடித்துக் கொண்டாள். கர்த்தர் சொன்னார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள், உன்னுடைய சகோதரியாக மரியாள், உன்னை விட அதிகமான பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் இருந்த பிறகும் அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன அந்த அன்பின் ஆண்டவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிற அருள்நாதர் உங்களை அழைக்கும் பொழுது நாம் பாருங்கள், எத்தனையோ கவலைகள், கண்ணீர்கள், சோதனைகள், உபத்திரவங்களை நினைத்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா, குடும்பத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், என் பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், என் வாழ்க்கை, என் குடும்பம் என் சீரழிந்து விடும் போல் தெரிகிறது, எப்படி நான் பாதுகாப்பேன், யார் எனக்கு துணையாய் வருவார்கள், யார் என்னை ஆதரிப்பார்கள், என்ன இந்த காரியங்களில் இருந்து நான் எப்படி தப்புவேன் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஐயா, வேதனைக்கு மேல் வேதனை, துன்பங்களுக்கு மேல் துன்பம், குடும்ப பிரச்சனைகள் மாத்திரமல்ல, கடன் பிரச்சனைகள். ஐயா, என்னுடைய பிரச்சனைகள் காணாதென்று எனக்கு பிறந்த என் பிள்ளைகளே என்னை உபத்திரப்படுத்துகிறார்கள், விரோதிகள் போல் நடக்கிறார்கள். என் கணவனே இப்படியாய் என்னை கஷ்டப்படுத்தி, என்னை அனுதினமும் முள்ளை போல, நெருஞ்சலை போல குத்தி என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் மனைவி என்னை பாடாய்ப்படுத்துகிறார். எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். என்னால் தாங்க முடியவில்லை. இனியும் தாங்கி தாங்கி சகித்து இளைத்து போனேன், உருக்குலைந்து போனேன். என் அன்பு சகோதரிகள் சிலர் சொல்லலாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறவர். இன்று இந்த கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். ஐயா, இந்த கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறவரை விட்டுவிட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்தி விடுவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒருவேளை நினைக்க முடியும், ஐயா, அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்தால் கதைகள் நடக்குமா? அவருடைய சமூகத்திலே வந்து மணிக்கணக்காய் காத்திருந்தால், அல்லது நேரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு காத்திருந்தால் காரியங்கள் நடக்குமா என்று நீங்கள் கேட்கலாம். அன்பில் சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய தேவனுடைய சட்டத்தின்படி நடக்கிற காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அதை மாற்றி பேசுகிறவன் யார்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஐயா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டை, குடும்பத்தை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்களுடைய தொழிலை, ஊழியத்தை கர்த்தர் கட்டாராகில், கட்டுகிறவர்களாகிய நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எதிர்வருகிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு
கொடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் அதை வைத்து விடுங்கள். அந்த மரியாளை போன்ற அவருடைய சமூகத்தில் விழுந்து, என் தேவரே, உம்முடைய சமூகத்தில் என் பாடுகளை துக்கங்களை எல்லாம் மீது வைத்து விடுகிறேன், உம்முடைய காலடியிலே வைத்து விடுகிறேன் என்று நீங்கள் அவருடைய சமூகத்திலே இந்த அதிகாலையில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய சமூகத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடும் பொழுது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஆச்சரியமாய் இது எப்படியா நடக்கும், இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், வேறு மார்க்கமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேறு மார்க்கமே இல்லை. ஒருவன் துன்பப்பட்டால் என்னையா செய்யலாம்? பல்வேறு குடும்ப உபத்திரவங்கள், ஐயா, கடன்கள், தாங்க முடியாத சஞ்சலங்களும் தவிப்பும், வேலை செய்கிற இடத்தில் போராட்டங்கள், ஐயா, வேலை செய்கிற இடத்திலே நிம்மதியாய் இருக்க முடியவில்லை, நிம்மதியாய் பேச முடியவில்லை, ஐயா, துன்பத்திற்கு மேல் துன்பம், வேதனைக்கு மேல் வேதனை, குடும்பத்தில் ஒரு நிமிஷமும் தூங்க முடியவில்லை, துன்பம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள் ஐயா, கவலைப்படாதிருங்கள். இதையெல்லாம் மாற்ற ஒருவர் இருக்கிறார், ஒரு அன்பின் இரட்சகர். அவர் இரட்சகர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களை கைவிடவே மாட்டார். எல்லா சிக்கல்கள் சிரமங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்தி உங்களை உயர்த்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர். பாருங்கள், அதனால் தான் ஒரு நாளே புலம்பி புலம்பி, ஐயா, உலகமெங்கும் புலம்பி வருத்தம், வேதனை, கசப்பு, பொறாமை, ஒருவேளை பொறாமையிலும் கூட இருந்த கசப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்நாள் ஒரு நாள் தேவ சமூகத்திலே வந்து, ஐயா, கண்ணீர் விட்டு அந்த பிரதான ஆசாரியனாகிய ஏலி கூட அவளை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி இவள் பிதற்றுகிறாள்? ஏன் இப்படி அழுகிறாள்? ஏன் இப்படி துடிக்கிறாள்? ஏன் இவளுடைய உதடுகள் சொல்ல முடியாத வேதனையா அல்லது போதையில் துடிக்கிறது, குடி போதையில் இவள் இருக்கிறாள் என்று நினைக்கிற அளவுக்கு தேவ சமூகத்திலே வந்து அவளுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்தாள். அவளுடைய கண்ணீர் கதைகளின் ஒரு முடிவு வரும்படியாய் அன்று ஒரே பிடியாய் தேவ சமூகத்திலே அவளுடைய கண்ணீரை ஊற்றிவிட்டாள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அந்நாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருந்ததே இல்லை. என பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டாளே. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டபடியே அவளுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீதே வைத்து விட்டாள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவரிடத்திலே சென்று எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு அவள் சென்று விட்டாள். பாருங்க, அன்று முதல் அந்நாள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. ஐயா, அந்நாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருந்ததே இல்லை என்று எழுதப்பட்ட அதே வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் அந்நாளின் கஷ்டத்தை, பாடுகளை, துக்கத்தை, வெட்கத்தை, அவமானத்தை நினைத்தருளினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியத்தை மறந்து விடாதிருங்கள். இந்த அன்பின் ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தைகளை மறந்து விடாதிருங்கள். என்று இந்த கவலைகளை எல்லாம் அவருடைய பாதப்படியிலே வைத்து விடுங்கள். உங்கள் சமூகத்திலே, உங்களை அழைக்கிற அன்பின் ஆண்டவர் சமூகத்திலே வைத்து விடுங்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். உங்கள் காரியங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவர். ஐயா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர், நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவர், ஆபத்தில் நானே உங்களோடு இருந்து உங்களை கனப்படுத்தி விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் அல்லவா? உங்களை கைவிடவே மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற பெரிய காரியங்கள் நிச்சயமாக தாமதமின்றி நடக்கும். ஐயா, பலங்காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனையோடும் துன்பங்களோடும் காத்திருந்த காரியத்திலே இன்று ஒரு விடிவு உண்டாகும்படியாய் ஜெபிப்போம். இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே வாருங்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று கதறுங்கள். என் தேவனே, என் பாடுகள் துக்கங்களுக்கு இன்று ஒரு முடிவு உண்டாகட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். அப்படியே சொல்லி, அப்பா, எங்கள் பாரங்களை நாங்கள் சுமக்க முடியாத பாரங்கள், ஐயா, சுமந்து நாங்கள் நொந்து உருக்குலைந்து போன எங்கள் பாரங்களை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று ஒரு மாற்றம், இந்த அதிகாலை வேளையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிற
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இவர்களுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்கார வாழ்வை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் இறங்குவீராக. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மார்த்தாளை போன்று இந்த என் அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஒருவேளை அங்கும் இங்கும் ஓடாதபடி ஐயா உம்முடைய சமூகத்திலே மரியாளை போன்று வந்து காத்திருக்கிற தேவ சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஐயா உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றே தேவையானது ஒன்றே என்று அறிந்து இந்த நல்ல பங்கை பெற்றுக் கொள்வதற்காக, நல்ல பங்காகிய உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக ஐயா உம்முடைய அன்பின் அனுசரணையை பெற்றுக் கொள்வதற்காக உம்முடைய கிருபாசனத்தண்டையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யம் இறங்கி வரும்படியாய், உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் குடும்பத்திலே ஐயா குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையிலே இருக்கிற குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இன்றே மாறி போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா வேதனைப்படுத்துகிற எல்லா துன்பங்களும் மாறி போகட்டும். குடும்ப பிரச்சனைகள் ஐயா பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற விவாகரத்து வரை கொண்டு செல்லுகிற ஒருவேளை பிணக்கங்களை வேதனைகளை பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளும் இதோடு நிர்மூலமாகும்படியாய் யார் யார் இதற்கு பின்னால் நிற்கிறார்களோ, எந்த சக்திகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக பின்னின்று இயக்குகிறதோ, யார் மனிதனாய் இருந்தாலும் சரி, பிசாசுகள் செயல்படுகிற பிசாசுகளின் தூதராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த வல்லமைகளையும் துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் சகோதரிகளையும் சகோதரியுடைய குடும்ப வாழ்க்கையையும் என் சகோதரர்களையும் தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இவர்கள் தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை இன்று பல்வேறு இன்னல்கள் துன்பங்கள் உபத்திரவங்களிலே இருந்தாலும் பொல்லாத பிசாசே இவர்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, இவர்களுடைய பொருளாதாரத்தை, பண விஷயங்களிலே இவர்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் உனக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் இயேசுவோ, எங்கள் அன்பின் ஆண்டவரோ, ஆத்ம ரட்சகரோ இவர்களுக்காக ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னது போலவே அவர் இவர்களை ஆதரிக்கிறார். உனக்கு இங்கே அதிகாரம் இல்லை. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஓ லார்ட் கெடுக்கிற அழிக்கிற திருடுகிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளும் அதற்கு பின்னடையாய் இருக்கிற ஒவ்வொரு மனித சக்திகளும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். யார் இதற்கு பின்னால் இருந்து இயக்கினாலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் ஒரு தேவனாகிய கர்த்தருடைய கரம், பலத்த கரமும் ஓங்கிய புயமும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, இவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் மாறட்டும் சுவாமி, தடைகள் மாறட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடனடியாய் தீர்வு உண்டாகும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே ஒரு அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன உம்முடைய திருவார்த்தையின்படியே மகிமையை, வெற்றியை, ஆசீர்வாதங்களை, விடுதலையை, சுகத்தை இவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறேன் ராஜா, நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஐயா பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இனிமேலும் செயல்படாதபடி அவற்றை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் குடும்பங்களிலே பைனான்ஸ் பிரச்சனைகளை கொண்டு வந்த எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளும் மாறட்டும். குடிவரியின் ஆவிகள் இனிமேல் இவர்களை தொடாதபடி, எந்த வஞ்சகமும் சூதும் இவர்களை இனிமேல் தொடாதபடி என் அன்பு தேவ பிள்ளைகள் மீது ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். தாறுமாறாய் போகிற குடும்ப உறுப்பினர்கள் மனம் திரும்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா ஒருவேளை தவறான வழியிலே சென்று
சென்று கொண்டிருக்கிற கணவன்மார், மனைவிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள், இவர்களுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் சரி, இன்று ஒரு மனமாற்றம் உண்டாகும்படியாய் தேவரீர் உம்முடைய பரிசுத்த தூதனை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும் ஐயா, ஒரு மாற்றம் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். இன்றே அது தொடங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே பிசாசின் சாம்ராஜ்யங்கள் அழியட்டும். ராஜா, இந்த பிள்ளைகளை உயர்த்தி கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. இவர்களை பார்க்கிறவர்கள் ஐயா தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள் ஐயா, தேவனை நோக்கி பார்த்தார்கள். இவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காகவும் இன்று இந்த அதிகாலையிலே நீர் இறங்கி மகா பயங்கரமான அற்புதமான மகிமையான அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் விலகட்டும், தொந்தரவுகள் எல்லாம் மாறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவின் எல்லா தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் இன்றே மாறட்டும். இவர்களை காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் முன்பாக என் தேவனே இவர்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்காரும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்காரும்படியாய் இந்த சாம்பலாய் போன வாழ்க்கைக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கொடுப்பீராக. ஐயா, அழுது கொண்டிருக்கிற பல நாட்களாய், பல மாதங்களாய், வருடங்களாய் அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இவர்கள் அழுகைக்கு பதிலாய் ஆனந்த களிப்பு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என்றே அது தொடங்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியாய் குடும்பத்திலே அப்பா, இவர்கள் பைனான்ஸிலே, குடும்ப பாரங்களிலே, கடன்களிலே, துக்கங்கள், தோல்விகள், நஷ்டங்களிலே இருந்து, பிரச்சனைகளிலும் உபத்திரவங்களிலும் இருந்து இவர்கள் விடுதலை பெறுகிற நல்ல செய்தியை விரைவாய் நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தராவே உம்முடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு பரிபூரண பாதுகாப்பு உண்டாகட்டும். உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீர் இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, சிங்காரமான வாழ்வை ஒவ்வொரு பேருக்கும் நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை நல்லவர் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், மாறாதவர். உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நான் என்னுடைய வார்த்தைகளை கொடுக்கவில்லை, தேவ வார்த்தைகளை, ஒரு நாளும் மாறாத மகிமை கொண்டாத அற்புதமான வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நல்ல ஃபைலை அநேகருக்கு ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், இதை அநேகரோடு பகிர்ந்து கொள்ளவும் மறந்து விடாதிருங்கள்.